அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோமே. அவருடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. நெஞ்சார அவரை ஆண்டவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவருக்கு மகிமையை செலுத்த நாம் கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம் அல்லவா? நம்முடைய பலனோ, நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களோ நம்மை இந்த இடத்துல நிறுத்தவில்லை. அவருடைய சுத்த கிருபை, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாம் பாடினோமே. ஓ கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல, நம்ம ஒரு அழகான ஒரு ஆலயத்தில் நல்ல ஒரு ஆண்டவரை விடுதலையோடு அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நேரத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரம் எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படல. எத்தனையோ பேர் இதை வாஞ்சித்தும் அவர்களால் இங்கே உட்கார முடியல. ஆனால் தேவன் நம்மை இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். மனதார அவரை துதிப்போம், வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவர் துதிகளில பிரியப்படுகிற தேவன், அவர் தூயாதி தூயவர், அவர் பரிசுத்தமான தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நல்லவர், அவர் நல்லவர், நம்மை பாதுகாத்த தேவன். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அவர் நம்மை கைவிடவே இல்லை, நம்மை குறை வைக்கவே இல்லை, நம்மை பட்டினி போடவே இல்லை, நம்மை வெறுமையாய் விடவே இல்லை. அவர் நம்மை போஷித்தாரே, நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, ஆகாரத்தை தந்தாரே. நம் நன்றியோடு அவரை துதிப்போம். அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. தேவ மனிதர்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் தகப்பன் வீடு எம்மாத்திரம் என்று சொன்னார்கள் ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் பரதேசிகளாய் தங்குகிற இந்த பூமியிலே ஆண்டவரே உம்மாலே நாங்கள் ஆதரிக்கப்படுகிறோம், உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம், உம்மாலே வழிநடத்தப்படுகிறோம். ஐயா நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர், நீர் எங்களை கரம் பிடிக்கிறவராயிருக்கிறீர், வழி நடத்துகிறவராயிருக்கிறீர், எங்களை வாழ வைக்கிறவராயிருக்கிறீர், எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களை கைவிடாத தேவன். அப்பா உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று சொன்னீரே. 1000 தலைமுறை வட்டை இறங்குகிற கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய உள்ளத்தை திறந்து நம்முடைய கண்களை எல்லாம் நம்ம மூடிக்கொள்வோம், தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புரவாகுவோம். நம்ம ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் பெரிய தேவன், அவர் நல்ல தேவன். இந்த பூமியில நம்ம உயர்வான நினைக்கிற எல்லா அதிகாரத்தை விட உயர்ந்தவர், மேலானவர், நம்மை தேடி வந்தவர், நமக்காய் ஜீவனை கொடுத்தவர். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா நம்முடைய இருதயத்தை ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா? இது நன்றி சொல்லுகிற நேரம், அவரை ஸ்தோத்தரிக்கிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகிற நேரம். அவர் நம்மை ஆண்டவரை வெறுமனே விடவே இல்லை, நம்மை கைவிடவே இல்லை. காலை இடர்களுக்கு, கண்ணை கண்ணீருக்கு விலக்கி நம்மை பாதுகாத்தார். எத்தனை எத்தனை ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம். எத்தனை எத்தனை ஆபத்துகள், எத்தனை எத்தனை ஆண்டவரை வியாதிகள், இனம் புரியாத வேதனைகள், மக்கள் அலறி கொண்டிருக்கிறார்கள். யுத்தங்கள், சண்டைகள், மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் நமக்கு ஆண்டவர் அடைக்கலமாயிருந்தாரே, பலனாயிருந்தாரே, துணையாயிருந்தாரே.
கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாம கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அன்றைக்கு ஆண்டவரே ஒருவன் வந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொன்னபோது மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்ட ஆண்டவர், இந்த ஆலயத்தில் அந்த ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டுமா? அந்த ஒருவராக நீங்களும் நானும் இருக்க வேண்டாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசு தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசு தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா அன்பான தேவா. வாய்களை திறந்து சொல்லுவோம் அப்பா பிதாவே என்று, வாய்களை திறந்து சொல்லுவோம். அப்பான்னு கூப்பிடுவோம், அப்பா அப்பா என்று கூப்பிடுவோம். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒரு விசையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து முடிந்தவரை முழங்கால் படியிட்டு, எல்லாரும் நம்ம முழங்கால் படியிட்டவர்களாக ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவ பிரசன்னத்துல நம்முடைய இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை அருமையான தேவன், எங்களை மறவாத தேவன், எங்களோடு பேசுகிற தெய்வம், எங்களை வழிநடத்துகிற தெய்வம். எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாய் கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவர். நம்ம ஒவ்வொருவரும் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக நீ இரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் பாவங்களை மன்னிக்கும்படியாய், என்னை பரிசுத்தமாக்கும்படியாய், என்னை பரலோகத்தில் சேர்க்கும்படியாய் நீ இரத்தம் சிந்தி இருக்கிறீர். எனக்காகவே நீ
நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஆண்டவரே மனதார உம்மை துதிக்கிறோம், மனதார உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் நம்மை அர்ப்பணிக்கலாமா? அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்கள், தீமைகள், கீழ்ப்படியாமைகள் ஆண்டவரே, எங்களுடைய சுயங்கள் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பெருமைகள் ஆண்டவரே, நாங்கள் எதை இந்த உலகத்தை குறித்த சிந்தனைகள், ஆசாபாசங்கள் ஆண்டவரே, நினைவுகள், இரட்டத்தனையான எண்ணங்கள் ஆண்டவரே, இதெல்லாம் எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. ஆவியின் சிந்தனையை எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை நிரப்பும், ஆவியானவரே எங்களை நிரப்பும், ஆவியானவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த ஆராதனையில் ஐயா இயேசுவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகள் உம்முடைய ஆவியின் பலத்தாலே நிரப்பப்படுவார்களாக. ஆவியானவர் பிள்ளைகளை நீ தொடுவீராக. உம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்படு, பலவீனங்கள் ஆண்டவரே, சோர்வுகள், பாவங்கள், தீமைகள், அக்கிரமங்கள் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஐயா ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த அனலுள்ள ஜீவியத்தை எங்களிலே தாரும் ஐயா. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெப நிலையிலேயே அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக 305வது பாடல், யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தெய்வ சமூகத்தில் நம்ம யாரும் பக்கத்தில் இருக்கிற யாரையும் கவனிக்க வேண்டாம். நம்முடைய கண்கள் மூடி இருக்கட்டும், நம்முடைய உள்ளம் திறந்திருக்கட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்றோம், ஏசப்பா நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்போம், உள்ளத்தை திறந்து ஒப்படைப்போடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கேட்போமா? யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோம். என்
அன்றைக்கு பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்டார், இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா என்று. ஆம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று ஆண்டவரே நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே, நம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இவர்களிலும் அதிகமா ஆண்டவரே நம்மை அதிகமா நேசிக்கிறோம். ஒரு குடும்ப தலைவனா என் மனைவி எவ்வளவு நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறேன், என் வேலையை நான் எவ்வளவு நேசிக்கிறேன், என் குடும்பத்தின் வாழ்க்கையை எதிர்காலத்தை எவ்வளவு நேசிக்கிறேன், அதை விட அதிகமாய், அதை விட அதிகமாய் உம்மை நான் நேசிக்கணும் ஆண்டவரே, உம்மை நேசிக்கணும் அப்பா. நான் விசுவாசத்துல குறைபட்டு இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைபட்டு இருக்கிறேன், வேதத்தை மறந்த ஒரு வாழ்க்கை, மனம் போன போக்கில ஓடின நாட்கள் ஆண்டவரே, வேகமா என் வேலை வேலை வேலைன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்த நாட்கள். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் நான் உம்மை பிடித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில நான் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு பேசுகிற பிள்ளையா நான் இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையா நான் இருக்கணும், ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காய் திருச்சபைக்காய் ஆண்டவரே நான் மன்றாடுகிற பிள்ளையா இருக்கணும். எனக்குள்ள ஜெப வாழ்க்கை காணாமல் போன காலங்கள், என்னுடைய முழங்கால்கள் ஆண்டவரே முடங்காத நேரங்கள் ஆண்டவரே, என்னுடைய மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்த காலங்கள், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில சுயமாய் நான் ஓடிவிட்டேன், மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டேன். எனக்கு தருகிற ஒவ்வொரு நேரங்களையும் என் இஷ்டத்துக்கு நான் செலவழித்து விட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றினவர்களாய் நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை அவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், நம்முடைய தேவைகளை அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். மெய்யாய் அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் திறந்தவைகளுமாயிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் தேவைகள், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவைகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுக்கு அறிமுகமான உம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் தயவாய் நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். பல காலங்களாக பல மாதங்களாக திருமணங்களுக்காய் செபிக்கிறார்கள், குழந்தை பாக்கியங்களுக்காய் செபிக்கிறார்கள், வேலை வாய்ப்புகளுக்காய் செபிக்கிறார்கள், வேலைகளிலே நல்ல உயர்வுகள், ஊதியங்களிலே நல்ல உயர்வுகள், ஆண்டவரே பொருளாதார தேவைகள், நல்ல வீடுகள் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள், பிள்ளைகளுடைய உயர் கல்விகள், இப்படி எத்தனை 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 ஜெப குறிப்புகள். இதன் மத்தியில பிள்ளைகள் அநேகர் தங்கள் பலவீனங்களுக்காய் ஜெபிக்கிறார்கள், பாரப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் மருந்து மாத்திரைகள், உணவை விட அதிகமாய் மருந்துகளை ஆண்டவரை உட்கொள்ளுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரம் பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக. ஆண்டவர் ஒரு அற்புதமான சுகத்தை தருவீராக. உம்முடைய வசனம் பிள்ளைகளை உயிர்ப்பிப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பு தகப்பனே, எல்லாவற்றிலும் ஐயா இந்த ஆலயத்தில் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காய் பாரப்படுகிறார்களோ, எந்தெந்த காரியங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறார்களோ, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறார்களோ, யார் யார் பெயர்களை சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவர் பிள்ளைகளுடைய ஆண்டவரை செயல்களை பெயர்களை நீர் அறிந்த கர்த்தர், தேவைகளை அறிந்த கர்த்தர், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னீரே, அப்படியா இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் சிந்தி ஆண்டவரே வேதனைகளோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு சொன்ன ஒவ்வொரு காரியங்களிலும் பரலோக தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை தருவீராக. ஆண்டவர் நீ கிரகிக்க கூடாத, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான இதோ பெரிய காரியங்களை அறிவிக்கிற கர்த்தரையா, அப்படியாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் நிறைவேற்றி தாரும். எங்கள் திருச்சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஊழியங்களில் உம்முடைய ஆளுகை இருப்பதாக, கிளை திருச்சபைகளில் உம்முடைய ஆளுகை இருப்பதாக. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை
எஞ்சிய பகுதி முழுவதையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிறவர். தொடர்ந்து உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். தாகத்தோடு காத்திருக்கிறோம். நீரோடைகளை வாஞ்சிக்கிற மானை போல ஆண்டவரே எங்கள் ஆத்துமா, எங்கள் இருதயம் ஆண்டவரை, தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கட்டும். நீர் எங்களோடு இடைப்படும் ஐயா. மீதமான நேரத்தை உடைய பரிசுத்த கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும், வழி நடத்தும், ஆசீர்வதி.